டென்டல் இம்ப்ளான்ட் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வந்து நிறைய பற்களில் சொத்தை வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது டாக்டர். பற்கள் சொத்தை வந்து தான் நான் நிறையா பற்கள் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க, இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டா சொத்தை வருமா டாக்டர்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் பற்கள் ஆடி விழுந்துருச்சு டாக்டர், ஈரில் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, ஈர் வீக்கம் வருது, நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணால் ஈரில் வீக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினையும், டென்டல் இம்ப்ளான்ட்னால சொத்தை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா, ஆர் இந்த ஈரில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்னு நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பற்கள் சொத்தையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பற்கள் சொத்தை எதனால வரும்? நம்ம சாப்பிட்ற உணவு பற்களில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், அதில் நம்ம பாக்டீரியா ஆக்ட் பண்ணும். வாயில் பாக்டீரியா இருக்குது, எல்லார் வாயிலையும் பாக்டீரியா இருக்குது. நம்ம பற்களை நல்லா ப்ரஷ் பண்ணால் கூட பாக்டீரியா இருக்கும். அந்த வாயில் உள்ள பாக்டீரியா அந்த ஃபுட்டில், உணவுப் பொருட்களில் ஆக்ட் பண்ணும்போது அதில் ஆசிட் உருவாகி பற்களோட தன்மை, அந்த பற்களோட ஸ்ட்ரக்சர் வந்து பாழடைஞ்சு பற்சிதைவு ஏற்படும். இதுதான் சொத்தைங்கிறோம். ஸோ அந்த எனாமல்ஸோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டு ஒரு குழி மாதிரி விழுந்துடும். இதுதான் பற்சொத்தை. ஸோ இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டீத், அதாவது பற்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர இந்த ஸ்பெசிஃபிக் பாக்டீரியா ப்ராப்ளம் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பற்சொத்தையினால் நம்ம பற்களை இழக்க நேரிட்டால் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக நல்லா இருக்கும், ப்ராப்ளம் யூஸ்வலாக வராது. ஏன்னா இந்த பற்சொத்தையை கிரியேட் பண்ணுற பாக்டீரியாவும் டென்டல் இம்ப்ளான்ட்டை ஃபெயில் ஆக்கிற பாக்டீரியாவும் வேறு வேறு குரூப் ஆஃப் பாக்டீரியா. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் யூஸ்வலாக பற்கள் இழந்தவங்களுக்கு இந்த இம்ப்ளான்ட்டில் வந்து ப்ராப்ளம் யூஸ்வலாக வராது. இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டைட்டேனியம் மெட்டலால் ஆனது, அதுக்கு மேலே போடுற பற்கள் வந்து செராமிக்னால் ஆனது. ஸோ செராமிக்காக இருக்கட்டும், டைட்டேனியமாக இருக்கட்டும், அதில் வந்து சொத்தை வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டூத் நம்ம வாயில் வைக்கிறோம். ஸோ சம்டைம்ஸ் என்ன, பக்கத்தில் 2 சொந்த பற்கள் இருக்கும், நடுவில் மட்டும் இம்ப்ளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே சொத்தை அதிகமாக வரக்கூடிய தன்மை நமக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு பொருள் வாயில் வைக்கும்போது அதோட நம்ம எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி பாதுகாக்கிறோம் நம்ம பற்களை, இம்ப்ளான்ட்டை மட்டும் இல்லாமல் மீதமுள்ள சொந்த பற்களையும் எப்படி பாதுகாக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம சரியாக செய்யலை, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலை, ரின்ஸ் பண்ணலை, ஆர் சரியான உணவு பழக்கம் இல்லைங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த நம்ம வச்ச பல்லுக்கும் பக்கத்து பல்லையும் போய் ஃபுட்டு மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுட்டு மாற்றினா பக்கத்து பற்கெல்லாம் சொத்தை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து டிகே இன்சிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது இம்ப்ளான்ட் செஞ்சதுக்கப்புறமும் மீதமுள்ள நேச்சுரல் டீத்தை ஒழுங்கான முறையில் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகிறோம், இம்ப்ளான்ட்டில் சொத்தை வராது. நெக்ஸ்ட் வந்து ஈர் ப்ராப்ளம். இப்போ ஈர் ப்ராப்ளமில் என்ன ஆகும்னா, இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா. நம்ம முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா, பெரிடான்டைட்டிஸ்னு பேர். அந்த பிளாக் டெபாசிட் ஆகி அதே காரை படிஞ்சு உள்ளுக்குள்ளே ஈர் வீக்கமாகி, அப்புறம் வந்து ஈர் வீக்கமானதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பும் எஃபெக்ட் ஆகி எலும்பும் குறைஞ்சி பற்கள் ஆடி பற்களை எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இம்ப்ளான்ட் போடும்போது நம்ம என்ன ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, ஏன்னா பற்கள் ரொம்ப அதிகமாக ஆடினதுக்கப்புறம் பற்கள் எடுத்தால் அந்த இடத்துல எலும்பு இருக்காது. ஸோ நம்ம இம்ப்ளான்ட் போடும்போது ஃபஸ்ட்டே இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கான எலும்பே ரொம்ப குறைவாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இம்ப்ளான்ட்டோட சக்ஸஸே வந்து சவுண்ட் போனில், அதாவது நல்ல ஹெல்த்தி போனில் நல்லா பதிஞ்சிருந்தால் தான் இம்ப்ளான்ட் வந்து பல வருடங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். ஸோ நம்ம பற்களை எடுக்கும்போதே, எடுக்கும்போது எலும்பு குறைவாக இருந்ததுன்னா நாங்கள் இம்ப்ளான்ட் பொருத்தும் போது எலும்பு எப்படி இருக்குன்னு நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, பக்கத்து பற்கள் நேச்சுரல் டீத் நடுவில். ஸோ பக்கத்து பற்களில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஈர் வீக்கம் இருக்குது, அவர் பக்கத்து பற்களில் வடியுது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, இம்ப்ளான்ட் அந்த இடத்துல பண்ணும்போது அந்த இம்ப்ளான்ட்டும் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால சொல்கிறேன்? ஸோ இந்த குரூப் ஆஃப் பாக்டீரியா, அதாவது என்ன குரூப் ஆஃப் பாக்டீரியா ஈரை அஃபெக்ட் பண்ணி எலும்பை அஃபெக்ட் பண்ணுமோ அதே ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பாக்டீரியா, அது கூட ரிலேட்டட் டைப் ஆஃப் பாக்டீரியா தான் இந்த இம்ப்ளான்ட்டோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ முக்கியமாக இந்த ஈர் நோய் உள்ளவங்க, பெரிடான்டைட்டிஸ் உள்ளவங்க இம்ப்ளான்ட் பண்ணிக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம், பற்கள் ஃபஸ்ட்டு ஈரை க்ளீன் பண்ணி
அந்த லேசர் கியூரட்டாஜ் மூலமாக ஹீரை ஹெல்த்தியாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அவங்க வந்து எலும்பு ஏற்கனவே குறைவாக இருக்கிறதுனால எவ்வளோ எலும்பு இருக்குது, இம்ப்ளான்ட் அவங்களுக்கு அந்த எலும்புக்கு பண்ண முடியுமானும் செக் பண்ணிவிட்டு ரொம்ப அந்த செக் பண்ணிவிட்டு அதை செய்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் யூஸ்வலாக எப்படி செக் பண்ணுவோம்? எக்ஸ்ரே எடுப்போம், சிடி ஸ்கேன் எடுப்போம். சிடி ஸ்கேன்லேயே வர்ச்சுவலாக இம்ப்ளான்ட் பிளான் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம இம்ப்ளான்ட் செய்கிறது ரொம்ப முக்கியம். மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மெயின்டெனன்ஸ். லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு தன்மையினால் அவங்க ஒழுங்காக அவங்க ஈர்களை சரியான நேரத்துலையும் சரியான முறையிலையும் பாதுகாக்காதனால தான் இந்த ஈர் ப்ராப்ளம் வந்து பற்கள் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இம்ப்ளான்ட் செய்த பிறகு ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் அ இயர் போய் டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி அவங்க ஈரோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈர் ப்ராப்ளம் உள்ளவங்க எப்படி டென்டல் இம்ப்ளான்ட்டை பாதுகாக்கணும், என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம். பற்சொத்தை வந்து இம்ப்ளான்ட்டுக்கு வருமானம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.